விவசாயம் செய்பவர்கள் மற்றும் மருந்தடிக்கச் செல்லும் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜய கணபதி அக்ரோ சர்வே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V-Starல போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 HP இன்ஜின் மோட்டரோட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு பம்பு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பம்பு வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வால்வு, ஒரு பிளக் ஸ்பேனர், ஒரு ரிட்டர்ன் வால்வு, மொத்தமாக ஒரு 4-5 ஸ்பேர் இருக்குது. நம்ம தண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஒரு கன் ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஹெவியான கன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்லெட் ஹோஸு, அவுட்லெட் ஹோஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இன்லெட்டு, பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஹோஸ். இது வந்து ரிட்டன் ஹோஸ்க்காக கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து 10 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 அடி இருக்கக்கூடிய ஒரு 5 மீட்டர் ஹோஸ் வந்து நம்மளுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு 50 அடி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் இந்த மாதிரி தோட்டத்துக்கு இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். வாங்க மோட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 HP மோட்ரு ஹெவியாக வருது. V-Star அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா பம்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்லெட்டு. இதில் வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் ஹோஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ரிட்டர்ன் போகிறது. இதில் வந்து நம்மளுக்கு அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் ஹோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்லெட் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவுட்லெட் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த 50 அடி இருக்கக்கூடிய இந்த ஹோஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்று வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹோஸில். ஸோ பிளக் அடாப்டர் எல்லாமே வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்லெட்டுக்காக இந்த ஒயிட் கலர் ஹோஸ் வந்து நம்ம வந்து கிளிப் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ரிட்டன் ஹோஸ், பிளாக் கலர் வர்றது ரிட்டன் ஹோஸ். அதாவது இந்த கேட் வால் கிட்ட வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டன் ஹோஸ். இந்த கேட் வால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இந்த கேட் வால் எப்போவுமே லூஸாக தான் இருக்கணும். ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கங்க. இந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டைட் பண்ண தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். முதல் டைட்டாக வைக்கக்கூடாது. எப்போவுமே லூஸ் பண்ணிடுங்க அதையே ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரை வந்து ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 ரிட்டன் ஹோஸும் ஓவர்ஃப்ளோ ஹோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலி டேங்க்கில் வந்து விட்ருக்கோம். ஸோ அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணியிருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து நம்மளுக்கு இந்த சைடு இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா உடனே கன்னில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வால்வ் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வால்வ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தண்ணி வந்து ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு.
பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்து எவ்வளோ ப்ரெஷர் அடிக்கணும் பாருங்க. அதேமாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 அடி வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகும். ஃபுல்லாக புகையாவே நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதிலே வந்து நம்ம களைக்கொல்லி மாதிரி அடிக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு புகையாகவும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேங்கில் தண்ணி காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த பம்போட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 100 அடி 200 அடி ஓஸ் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். 20லேருந்து 25 அடி ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா அடிக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் 4-5 வண்டி இருக்குது, இல்லை வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வாஷ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஜின் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விஜய் அனுவிதா க்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் டெலிவரி வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9500 வரும். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஓஸ் 50 அடி ஓஸோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக்கில் ரன் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு 4 வருஷம் கழித்து இந்த கெப்பாசிட்டர் மட்டும் போகும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் எலக்ட்ரிக் கடையிலே வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கலாம். மற்றபடி மோட்டர் வந்து 1 இயர் வாரண்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மோட்ரு ஸ்ப்ரேயர் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து தண்ணி விட்டு விட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லாவும் அடிக்குது. ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது கட் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை, நேரில் வந்து ஃபுல் ப்ரெஷராக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும்.